கல்யாணமாகி 5 வருஷத்துக்கு அப்புறம் குடும்பத்தோட பேச்சுலர் லைஃப்க்கு போகணும்னு நினைக்கல. எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைமில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பேச்சுலர் ரூம்ஸ்க்கு போயிருக்கேன். வீடு ஃபுல்லாக அழுக்கு துணியை சும்மா செதற விட்டுருப்பாங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு அழுக்கு துணி வாசம் பக்கத்து வீட்டு வரைக்குமே வீசுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் இந்த கல்பிரிட் தான். 3 நாளாக இந்த மெஷினை வச்சுக்கிட்டு முக்கிக்கிட்டு இருக்கோம். முடியல, தண்ணி உள்ள வருதா அப்படியே வெளியே போயிடுது. நானும் ChatGPT பேச்சை கேட்டுட்டு இந்த ரெடி பண்ணிடுறேன்னு 3 நாளாக ஃபில்டர் மாற்றுறது, ட்ரெயினை மாற்றுறதுன்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தேன். 3 நாளைக்கு அப்புறம் தான் எனக்கும் மூளை இருக்குன்னு ஞாபகம் வந்து சாம்சங்கில் சர்வீஸ் புக் பண்ணேன். இவங்க செக் பண்ணிட்டு போர்டு போயிருச்சு, ரிப்பேர்லாம் பண்ண மாட்டோம், ஃபுல்லாக செட்டாக தான் மாற்றணும், 6500 செலவாகும்னாங்க. ஐயோ போர்டுலாம் மாற்ற வேணாம், நானே இன்ஜினியர் தான், நானே ரிப்பேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர் அனுப்பிட்டு ChatGPTல ப்ரோ மெம்பர்ஷிப் போட்டிருக்கப்பா, நானே அதை பார்த்து ரிப்பேர் பண்ணி தரேன்னு வைஃப் கிட்ட சொல்ல அழகா ஆன்னு தலையாறிட்டு பாத்ரூம் போகிற கேப்பில் ChatGPT அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டாங்க. 3 நாளாக நீங்கள் ஏஐ பேச்சை கேட்டு எங்கள் வாயை மூடினது போதும், பிள்ளைக்கு ஆயை கழுவணும், அதாவது ஆய் துணியை கழுவணும், ஒழுங்கு மரியாதையாக வாஷிங் மிஷினை போடுங்கள் என்று மரியாதையாக கூறினார்கள். ஸோ இத்தனை நாள் இது இருந்த இடத்துல இனிமே இதுதான் இருக்க போகுது. இதை நான் என்ன மாடல்னு கூட பார்க்காம அவசரமாக ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்துக்கோங்க வீட்டில் எவ்வளோ கடுப்பாயிருப்பாங்கன்னு. மடமடன்னு கூடையில் இருக்க ஆடையும் எல்லா மூலையில் இருக்க சேலையும் எடுத்து உள்ளே போட்டு ஒரு அலசலான்னு டிசைட் பண்ணியாச்சு. வழக்கமாக இதெல்லாம் ஒய்ஃப் தான் பண்ணுவாங்க. பட் எனக்கு இது ஒரு கண்டென்ட் ஆச்சு, புது ப்ராடக்ட்டு, புது வீடியோ, அதனால் செட்டு துணியை நானே போடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு மெஷினை ஆன் பண்ணால் 4 மணி நேரம் காமிக்குது. ஒய்ஃப் வேறு பக்கத்தில் இருந்து ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அப்புறம் மறுபடியும் ஒரு பட்டன் அமுக்குனேன். எப்படியோ 2.5 மணி நேரமாக குறைஞ்சிச்சு. ஆனால் வைஃப் மூஞ்சில் இருந்த கோவம் குறையல. அப்புறம் கெஞ்சி கூத்தாடி ChatGPTயை ரீஇன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்து ஹைஜீன் ஸ்டீம், ஸ்டெயின் வாஷ், வார்ம் வாஷ்னு புது ஃபீச்சர்ஸ் போல இருக்கு. இந்த குயிக் வாஷை பார்த்ததுக்கப்புறம் தான் என் வயிற்றுல பாலை வாத்துச்சு. ட்ரம்முக்குள்ளே எட்டி பார்த்தா பால் கொட்டுற மாதிரி இருக்கு. நாம ஊற்றின லிக்விட் தான் கரைஞ்சு ஃபோமாக வருது. இதுவும் ஒரு ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி சமாளித்தேன். அப்புறம் இங்கே பார்த்தியா இவ்வளோ வேகமாக சுற்றுது, ஆனால் மிஷின் வைப்ரேட்டே ஆகலை. பழைய மிஷின் எப்படி வைப்ரேட் ஆகும் பார்த்தியா அப்படின்னு வைஃப் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அது அவங்க அம்மா வீட்டில் வந்து கிஃப்ட்டு. அப்புறம் துவைச்ச துணியை எடுத்து பார்த்துட்டு ஓகே நல்லா துவைச்சிருக்கு, நல்ல மிஷின் அப்படின்னாங்க. அண்ட் இதில் வெள்ளை துணியெல்லாம் துவைக்கிறப்போ ப்ளீச் ஊற்றுறதுக்கு தனி இடம் கொடுத்துருக்காங்க. அந்த ஹைஜீன் ஸ்டீம் 4 மணி நேரம் துவைக்கிற ப்ரோக்ராம்லாம் வச்சிங்கன்னா சுடுதண்ணியில் கொதிக்க வாஷ் பண்ணி கொடுக்கும். ஸோ வீட்டில் குட்டி குட்டி பேபிஸ் இருக்காங்க, இல்லைனா ஸ்கின் அலர்ஜிஸ் இருக்காங்கன்னா அவங்க துணியை துவைக்கிறதுக்கு அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெஷின் அழகாக கீழே இருக்க துணியை மேலேயும், மேலே இருக்க துணியும் கீழேயும் தள்ளி அழகாக வாஷ் பண்ணுது. ஸோ டாப் லோடில் இது ரொம்ப முக்கியம். மேலே கீழே எல்லா துணியும் வாஷ் பண்ணி தான் செக் பண்ணணும். இது நல்லாவே வாஷ் பண்ணுது. இந்த கவர் போடுறதை அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். 6 வருஷமாக எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்த மிஷினுக்கு ஒரு கவரும் போடல அப்படின்னதுக்கு உங்கள் வீடு வேறு எங்கள் வீடு வேறு இல்லை, நான் எல்லாம் ஒரே இந்தியா தான் அப்படின்னு தலைவா பட டைலாக் சொல்லி சமாளித்தேன். ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணுறது ரொம்பவே நல்ல ஃபீச்சர். பட் அதுக்கு 16 amps பிளக் தான் வேணும், ஏன்னா ஹீட்டர் இருக்கும் உள்ள. ஸோ எங்கள் வீட்டில் நல்ல வேலை 16 amps பிளக் இருந்துச்சு. இந்த மெஷின் லிங்க் வேணால் உங்கள் ரெஃபரன்ஸ் வீடியோவில் டேக் பண்ணுறேன். ஹீட்டர் உங்களுக்கு தேவைப்படுனா மட்டும் வாங்கிக்கோங்க, இல்லைனா காசு வேஸ்ட் பண்ணாதீங்க.